சரி, இதுக்கு முந்தித்த வீடியோவில் த்ரெட்டை பார்த்தோம். ஸோ த்ரெட்டை கிரியேட் பண்ணுறதுல ரெண்டு டைப் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து த்ரெட் அப்படிங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி த்ரெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இன்னொன்று மெத்தட் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன மெத்தட் அப்படின்னா, அது வந்து இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஒன்று வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக த்ரெட்டை கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று வந்து இன்டர்ஃபேஸ் மூலமாக இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ this time we are going to see the second method using runnable interface. runnable அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி த்ரெட் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகே, அவ்வளோதான். இது செகண்ட் டைப். சரியா? இது படித்தா முடிஞ்சது வேலை. ஓகே, லெட்ஸ் கோ டு திஸ் மெத்தட். த்ரெட்டில் ரெண்டு டைப் இருக்குது. ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சது வேலை. சரியா? நம்ம போகிறோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். நான் என்ன சொன்னேன், ரன்னபிள்ங்கிற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம போய் இப்போ ஒன்று பண்ணுவோம். சரியா? த்ரெட் 2ன்னு வைக்கிறேன். அது ஏற்கனவே பண்ணது த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த தடவை ரன்னபிளை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இது செகண்ட் மெத்தட். த்ரெட் 2ன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். சரியா? த்ரெட் 2 அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். சரி, நான் என்ன சொன்னேன், ரன்னபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ரன்னபிள்ங்கிற இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள், அவ்வளோதான், முடிஞ்சது. சரியா? ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். ஸோ இது என்னன்னு சொல்லிடுறேன் உனக்கு. இப்படி ஒரு த்ரெட்டை வந்து நான் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள்னு போடுறேன். உடனே இப்போ என்ன அர்த்தம், இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். கரெக்டாக? இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ்க்கெல்லாம் கோட் எழுதணும். கரெக்டாக? இந்த ரன்னபிள்குள்ள என்னென்ன அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணினா சொல்லும், ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ்னு. அதை கிளிக் பண்ணினா இட் வில் சே என்னன்னா, இந்த ரன்னபிள்குள்ளே இருக்கிற இந்த ரன்னுங்கிற மெத்தடுக்கு கோட் எழுதணும். ஏன்னா எந்த ஒரு இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதுக்குள்ள இருக்கிற எல்லா மெத்தடுக்கும் கோட் எழுதணும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ ரன்னுங்கிற மெத்தட் இங்கே இருக்குது. சரியா? இந்த மெத்தடுக்குள்ளே கோட் எழுதுறோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் and creating one. So running thread. சரியா? ஸோ அவ்வளோதான். இவ்வளோதான். நீ வந்து ஒரு இது எழுதணும்னு சொன்னால அவ்வளோதான், முடிஞ்சது மேட்டர். இது என்ன பேசிக் என்னன்னா, ஒரு ரன்னபிள்ங்கிற இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற, அதுக்குள்ள இருக்கிற இந்த ரன்னுங்கிற மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த கோட் எழுதணும். இந்த ரன்னுக்குள்ளதான் உன்னோட பிஸ்னஸ் லாஜிக் என்ன எழுதுன்னு நினைக்கிறையோ அது ஃபுல்லாக இங்கே தான் வரணும். அவ்வளோதான் மேட்டர், முடிஞ்சது. த்ரெட்டோட ஒரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. சரியா? நவ் லெட்ஸ் சேவ் இட். தட்ஸ் இட். ரன்னபிளை யூஸ் பண்ணி த்ரெட் கிரியேட் பண்ணுறது. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். த்ரெட் 2 டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு டெஸ்டர் கிளாஸ் மாதிரி ஒன்று எழுதி பார்ப்போம். த்ரெட் 2 டெஸ்டர். என்ன பண்ணோம், ஒரு கிளாஸ் நம்மகிட்ட இருக்கு. த்ரெட் 2ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். த்ரெட் 2 t2 ஈக்குவல் டு நியூ. சரியா? முடிஞ்சது. இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. சரி, இது எப்படி ரன் பண்ணுறது? இங்கே என்ன மேட்டர்னா அதான் மேட்டர். இங்கே இப்போ நல்லா கவனிச்சு, இப்போ ஒரு ரன்னபிள் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸை ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த கிளாஸை வச்சு எப்படி நம்ம த்ரெட்டை ரன் பண்ணுறோம். ஸோ இது வந்து இட்ஸ் எ கிளாஸ். சரியா? ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை த்ரெட் ஆக்கணும்னா த்ரெட் டி ஈக்குவல் டு நியூ த்ரெட். இங்கே வந்து இதை பாஸ் பண்ணணும். தட்ஸ் இட். இது வந்து ஜாவா ப்ரொவைடட் த்ரெட் கிளாஸ். சரியா? அந்த த்ரெட் கிளாஸ் java.lang.thread. சரியா? ஜாவா ப்ரொவைடட் த்ரெட் இருக்குல்ல, அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற. அதுக்கு இந்த இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல ரன்னபிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸை அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை இங்கே பாஸ் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். சரியா? ஸ்ட்ரைட்டாக ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ போட்டு t dot start. 1 second, same mistake. மெயின் மெத்தட் எழுதலாம் நாம. ஸோ மெயின் மெத்தட் எழுதிக்கலாம். மிஸ்டேக் நிறைய தடவை பண்ணுறோம் நம்ம அவசரத்தில். மெயின் மெத்தட், அதுக்குள்ளே இந்த கோட் எழுதணும். சரியா?
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். thread 2 t2 equal to அப்புறம் நான் சொன்ன மாதிரி thread இதுக்கு பாஸ் பண்ணுறது வந்து இதை பாஸ் பண்ண தான். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிப்பார். ரன்னிங் த்ரெட். இந்த ரன்னிங் த்ரெட்னா என்ன? இந்த ரன்னுக்குள்ள எழுதுனது புரியுதா? ஸோ இது வந்து ரன்னபிளை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ரன்னபிளை யூஸ் பண்ணி பண்ணுவதற்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிற நான் சும்மா டைப் படிக்கிறேன். implement Java provided runnable interface in a class. சரியா? அதாவது இது மாதிரி த்ரெட் இது மாதிரி. ஓகே, create an object of that class. சரியா? இங்க பண்ணியிருக்கிறோம்ல thread 2 t2 equal to new thread 2 அது மாதிரி. சரியா? அது அந்த ஒரு கிளாஸ் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். create a Java provided thread class object by passing this object. இந்த இதனுடைய ஆப்ஜெக்ட் ஜாவா ப்ரொவைடட் த்ரெட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டில் இதை பாஸ் பண்ணுறோம். சரியா? then start the thread by using start method. புரியுதா? அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணி இது பண்ணுறோம். சரியா? ஸோ தட்ஸ் இட். இந்த ரெண்டு வீடியோஸ், இந்த ரெண்டு இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ பார்த்துருப்பேன் த்ரெட்டுக்கு, இது ஒரு வீடியோ. சரியா? ஸோ என்கிட்ட கூட அந்த கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். மை த்ரெட் எக்ஸ்டென்ஸ் த்ரெட். த்ரெட்டுங்கிற ஜாவா ப்ரொவைடட் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இந்த ரன்னுங்கிற மெத்தட் இருக்குல்ல, அதுக்குள்ளே உனக்கு வேண்டிய பிஸ்னஸ் லாஜிக்கை எழுதிட்டு த்ரெட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை அப்படியே நீ வந்து ஸ்டார்ட் கால் பண்ணிக்கலாம். ஏன்னா த்ரெட்டை தானே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து இந்த ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட் இருக்கும். ஸோ நீ அதை கால் பண்ணி த்ரெட்டை ரன் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தடு. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த மெத்தடு வந்து ரன்னபிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த ரன்னுங்கிற மெத்தடுக்குள்ள நம்ம பிஸ்னஸ் லாஜிக்கை ஃபுல்லாக எழுதிட்டு அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண ரன்னபிள்ங்கிற இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை ஜாவா ப்ரொவைடர் த்ரெட்டுக்கு அந்த இதுக்குள்ள பாஸ் பண்ணி அங்கே ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணி த்ரெட் ஒன்று கிரியேட் பண்ணுறது. சரியா? ஸோ தீஸ் ஆர் த 2 types ஆஃப் கிரியேட்டிங் த்ரெட். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதோட முடிஞ்சது த்ரெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. சரியா? இந்த டெஸ்டர் இதெல்லாத்தையும் விட்டுரு. கிரியேட் பண்ணுறதுக்கு பார்க்க வேண்டியது தான் 2 types. ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள், இன்னொன்று வந்து எக்ஸ்டென்ஸ் த்ரெட். ரெண்டுக்குள்ளேயும் போய் ரன்னுங்கிற மெத்தட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீ கோட் எழுதிக்கணும், இன்னொரு பிஸ்னஸ் லாஜிக் எழுதிக்கணும். சரியா? ஸோ அப்புறமா எப்படி வேணால் இது மாதிரி த்ரெட் t.start இது மாதிரி தான் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நம்ம வேலை. ஓகே, தட்ஸ் இட். சரி, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுறேன்.